விடுதலை அரசியல். விடுதலை பார்ட் 1 மாதிரி விடுதலை பார்ட் 2 இல்லை. மோஸ்ட் ஆஃப் த எனக்கு தெரிஞ்சவங்க அண்ட் ரிவ்யூ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் சொல்கிறாங்க. பட் ஏன் விடுதலை 1 மாதிரி விடுதலை 2 இல்லை? ரீசன் சிம்பிள். விடுதலை 1ல் வந்து ஒரு காட்சி அமைப்பு போயிட்டுருக்குன்னா அது ஒரு பிச்சில் போகும், பெருசாக டயலாக்ஸ் இருக்காது, சீன்ஸாகவே எல்லாத்தையும் காட்டுவாங்க. பட் விடுதலை 2 அப்படி இல்லை. சீன் பை சீன் எல்லாத்தையுமே டயலாகாக சொல்லி புரிய வைக்கிற மாதிரியான விஷயங்கள். சொல்லப்போனால் அவங்க போடக்கூடிய கூட்டம், அவங்க மக்களுக்கு கருத்து சொல்லணுங்கிறதுக்காகவே போடக்கூடிய கூட்டங்களில் அது அப்படி தான் இருந்தாகணும். அது அப்படி இல்லைனாலும் நல்லா இருக்காது. இதில் இந்த படத்தில் சொல்லப்பட்ட நிறைய கருத்துக்கள் எதிர்ப்புகளை சம்பாதிச்சது. லைக் கொள்கைகள் இல்லாத தலைவர்கள் வெறும் ரசிகர்களை மட்டுமே உண்டாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. இது டைரக்டாக தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களை சொல்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு ஒரு பேனல் வந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறையா அதை இதையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அந்த கருத்தில் யாருக்காச்சும் அப்போசிஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் கருத்தில் இல்லை. நீ அவங்களுக்கு எதிராக சொல்லிட்டேங்கிறதுல தான் அவங்களுக்கு பிரச்சனை. அவங்க சொன்ன கருத்தில் பிரச்சனை இல்லை, நீ ஏன் ஏற்று சொன்னேங்கிறது தான் பிரச்சனை. கரெக்டாக சொல்லணும்னா மெர்சல் படத்தில் வந்து ஒரு 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 இன்டர்வியூ போர்ஷன் வரும். அஞ்சலோ டாக்டர் வருவார், அவர் பண்ணுவார். அப்புறம் அவர்கிட்ட கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, நீங்கள் சொல்கிறது வந்து எல்லா டாக்டர்ஸையும் பொதுவாக சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கன்னா நடிகர் விஜய் வந்து இப்போது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய், ஓகேவா, அவர் வந்து அந்த படத்தில் ஒரு டைலாக் சொல்கிறேன், ஓகேவா. நடிகர் விஜய் அவர் இருக்கும்போது அந்த டைலாக் வந்து அவர் சொல்லுவார், நான் சொல்லக்கூடியது வந்து எல்லாரையும் பாதிக்காது, நான் சொல்கிற மாதிரி, அதாவது எப்படி சொல்கிறது, ஏமாத்துறவங்களோ இல்லை சம்திங் அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் அது வந்து பாதிக்கும், உங்களது பாதிக்குதா என்ன அப்படின்னு கேட்பார். இதில் இவங்க சொல்கிறது, அதாவது இந்த படத்தில் விடுதலை 2ல் சொல்கிறது, கொள்கைகள் இல்லாத ஒரு அடிப்படை சித்தாந்தமே இல்லாத ஒரு தலைவன் வெறும் ரசிகர்களை தான் உருவாக்குவான் அப்படின்னு சொல்லும்போது அவர்களை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பட் கொள்கைகள் இல்லாத தலைவர்களை தான் அது பாதிக்கணும். இப்போது நீங்கள் விஜய் தலைவராக எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களது பாதிக்குதுன்னா உங்கள் தலைவர் கொள்கைகள் இல்லாத தலைவராங்கிற கேள்வியை ஏற்படுத்துது. அந்த மெர்சல் படத்தில் கேட்ட கேள்வி மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு உங்கள் தலைவர்களோட கொள்கைகள் புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவர் ஒரு சில கொள்கைகள் வச்சுருக்காரு, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு சில கொள்கைகளை வச்சுருக்காரு. உங்களுக்கு அது கொள்கைகளாகவும் ஒரு அடிப்படை சித்தாந்தமாகவும் இதுக்காக தான் நான் போராட போகிறேன் அப்படிங்கிற ஒரு பிளைன் கான்டெக்ஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அது யாருடைய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான கேள்வி. இன்னொன்று, அந்த ஒரு டைலாக் வந்து அவர் ஒருத்தரை தான் டிஃபைன் பண்ணுதுங்கிற மாதிரி நீங்கள் பிரச்சனை பண்ணுறாங்க. டோட்டலி அந்த மாதிரி இல்லை. நிறையா இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் நடந்திருக்கு பாஸ்டில். விடுதலை படம் ஆக்சுவலாக நிறைய ஆஸ்பெக்டில் யோசிக்க வச்சுது. உண்மையாக ஏன் நிறைய பேருக்கு பிடிக்கல எனக்கு தெரியல. நிறைய டயலாக்ஸ் வருது. என் ஃப்ரெண்டு ஒரு பையனுக்கு வந்து லைக் இந்த படம் குவென்டின் டரண்டினோட ஹேட்ஃபுல் எய்ட் வந்து பிடிக்காது, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அந்த ஹேட்ஃபுல் எய்ட் ஏன் பிடிக்கலன்னு கேட்டால் அதில் பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு. அதில் பேசுகிறதுல தான் அந்த கிளாஸே போகும். பேசிக்கிறது மூலமாக ஒரு விஷயத்த மாற்றி அதை இதையும் சொல்லி அது ஒரு மாதிரி அந்த ஃப்ளோ போகும். விட்டேன் ஹேட்ஃபுல் எய்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அந்த பேசிகிட்டே இருக்கிறதுல தான் இருக்கிற அந்த சுவாரஸ்யம் வந்து பேசிகிட்டே இருக்கிறதுல சுவாரஸ்யங்கிறத தாண்டி அங்கே அது தேவை இருக்குது. சில விஷயங்களை வந்து பேசாமலே கன்வே பண்ணிடலாம். பட் இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரியே கிடையாது. வாத்தியாருங்கிற ஒரு கேரக்டர் போயிட்டுருக்கு, ஒரு கேரக்டரோட போர்ஷன் போயிட்டுருக்கு. அந்த வாத்தியார் கேரக்டர் ஒரு சைட் நடந்துட்டு இருக்கும்போதே பேரலாக கவர்னன்சி சைடில் வந்து வேற ஒரு ஸ்டோரி ஒன்று போயிட்டுருக்கு. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட பேரலாக ட்ராவல் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் வேணும். இதை தாண்டி ஒரு எப்படி சொல்கிறது, இதில் ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது, அதாவது வாத்தியாரோட லவ் ஸ்டோரி இருக்குது. வாத்தியாருக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஒரு ஸ்டோரி இருக்குது, அவர் வந்து என்ன பண்ணாருன்னு ஒரு ஸ்டோரி இருக்குது, அவருக்கு கீழே ஒரு கட்சி எப்படி ஆரம்பிச்சதுன்னு ஒரு தனி ஸ்டோரி. அந்த ஸ்டோரி வந்து எதுனா இந்த அவர் பேர் அனுராக் கஷ்யப், அவர் ஒருவரில் அந்த போர்ஷன்.
ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப டீட்டெயிலான ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப கம்மியான டியூரேஷன் காட்டினதுனால நிறைய பேருக்கு கேட்ச் பண்ணாங்களான்னு தெரில. அந்த ஒரு போலீஸ் மீட்டிங் வச்சு இந்த மாதிரி வங்காளத்துலேருந்து ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து இங்கே இவர் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு, இளைஞர்களையும் மாணவர்களையும் வந்து ரேடிகுலேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வரும், ஒரு பாயிண்ட் வரும். அதை வந்து யார் சம் அதிகாரிங்க யாரோ வந்து போலீஸில் இருக்க ஒரு ஹெட்டான ஒரு இதில் வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் அவர் கேகே தோழர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இவரை வந்து இந்த மாதிரி இந்த முடிவுகளுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணதுக்கு வந்து நீங்கள் லெட்டர் கொடுங்க, மன்னிப்பு கடிதம், அப்பாலஜி கொடுங்க அப்படின்னோடனே இவர் வந்து நான் வந்து இந்த கட்சியிலேருந்தே விலகிடுறேன். அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி. அது கம்யூனிஸ்ட்டுங்கிறது எங்கேயும் மென்ஷன் பண்ணல, ஆனால் எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட கம்யூனிசம் பேஸ் பண்ணின ஒரு கட்சி தான். அதுலேருந்து தனியாக வந்து தமிழக சோசியலிச கட்சி சம்திங் அந்த மாதிரி ஒன்று ஆரம்பித்து அதுக்கு கீழே ஆயுதம் ஏந்திய படை, அதாவது எப்படி சொல்கிறது, ஆயுதப்படை ஒன்று, அதுக்கு கீழே அதுக்காகவே வேலை செய்கிற மாதிரி தமிழர் படை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் படை, தமிழ் படையில் மக்கள் படைன்னு ஒன்று வந்து இவர் ஏற்படுத்துவார். இந்த அனுராக் கஷ்யப்போட கேரக்டரோட டெப்த்து வந்து என்னென்னா, நக்சலைட்னு அவரை மென்ஷன் பண்ணுவாங்க அந்த போலீஸ்காரங்க. நக்சலைட் அப்படிங்கிறது வந்து மாவோ, அதை எப்படி சொல்கிறது, சைனாவில் வந்து மாவோயிஸ்ட் இருந்தாங்க. அதாவது கம்யூனிச சித்தாந்தங்களை வைலண்ட்டான வேஸை ஹேண்டில் பண்ணி அதை அவங்களோட சித்தாந்தங்களை வந்து இது பண்ணுறவங்க, ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க. அவங்களோட கருத்துக்களை இன்ஹெரிட் பண்ணி, அதாவது எப்படின்னா எடுத்துக்கிட்டு வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு 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 வில்லேஜ்லேருந்து இவர் அனுராக் கஷ்யப் சொல்லும்போது பேசும்போதே சொல்லுவார், வில்லேஜ்லேருந்து தான் சிட்டிக்கு வந்து இந்த மாதிரியான புரட்சிகள்லாம் கிளம்பும், ரெவல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து எப்பயுமே சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இதோட எக்ஸ்போஜர் இருக்காது. சிட்டியில் இருக்கிறவங்க ரொம்ப பெரிய இதனால் தாக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ரொம்ப அடித்தட்டு மக்களும் அடிப்படை வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிற மக்களும் தான் இதில் பாதிக்கப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ வில்லேஜில் இருந்து தான் சிட்டிக்கு இந்த மாதிரியான ரெவல்யூஷன்ஸ் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவார். அவர் அந்த அந்த வெஸ்ட் பெங்கால் பேஸ் பண்ணி இது பண்ணுறாங்கல்ல, நக்சல் பாரி அப்படின்னு சொல்கிற ஒரு வில்லேஜ், வெஸ்ட் பெங்கால்லே இருக்கிற ஒரு வில்லேஜ். அது அந்த வில்லேஜ்லேருந்து தான் இவர் வராருங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும். ஆனால் அந்த வில்லேஜ் எல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி படி 1967 நினைக்கிறேன், 1967 நக்சல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து தான் நக்சலைட்ஸ் வந்து உருவாகிறாங்க. அங்கேருந்து தான் இந்தியா முழுக்க அந்த 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 எப்படி சொல்கிறது, ஆயுதம் ஏந்தி கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே, அதாவது அடக்குமுறை, பெரிய அளவிலான ஆதிக்கம் முறையில் இருக்க அரசுக்கு எதிரான ஒரு படையை வந்து கிளர்ச்சிப்படை, ஓகேவா, புரட்சி படைன்னு சொல்லக்கூடாது, கிளர்ச்சிப்படை, ஓகேவா, கிளர்ச்சிப்படையை வந்து எடுத்து அதுக்கு கீழே, அதாவது இப்பயும் பேன் பண்ணியிருக்காங்க. நக்சலைட்ஸ் வந்து பேன் தானே, மாவோயிஸ்ட்டு நக்சலைட்ஸ் எல்லாம் இன்னும் பேன். அந்த கொள்கைகளில் இருக்கிற ஒருத்தர் தான் வெஸ்ட் பெங்கால்லேருந்து இவருக்கு வந்து நீங்கள் வந்து போர் புரிஞ்சு இதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியாக படம் முடிகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சண்டை போட்டு போலீஸ்காரங்களும் இறந்து போவாங்க. ஆனால் போலீஸ்காரங்களில் இருக்கவங்க யார், சிவிலியன்ஸ் தான். ட்ரைன்டு, அவங்க சிவிலியன்ஸ் வந்து ட்ரைன் பண்ணி போலீஸாக மாறியிருக்காங்க. கடைசியாக ஒரு போலீஸ் இறந்து போவார், கிட்டத்தட்ட கடைசிங்கிறதுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க, ஒரு போலீஸ் இறந்து போவார். அவர் வந்து இவர் காட்டுக்குள்ளே பெருமாள் வாத்தியார் கூட பேசும்போது, ஆமாங்கய்யா எங்கள் ஊரில் வந்து ஏதோ நிலக்கரி சுரங்கமாக ஏதோ தோண்டணும்னு எங்கள் ஊருக்கு வந்தாங்க, அப்போ வந்து நாங்கள் எல்லாம் முடியாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணோம். அப்புறம் நடந்த தடியடியில் எங்கள் அப்பாவுக்கு கால் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சொன்னார், எனக்கு நடந்த மாதிரி யாருக்கு நடக்காமல் நீ பார்த்துக்கோ, அதுக்காக நீ போலீஸ் ஆகுன்னு சொன்னார், அதனால தான் நான் போலீஸ் ஆனேன்னு அவர் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி காயங்கள்லேருந்து இந்த மாதிரியான காயங்கள் வேற ஒருத்தங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினச்சி போலீஸ்க்கு வந்த சிவிலியன்ஸும் இருப்பாங்க. அந்த அந்த போலீஸ் இவங்களும் அவங்களும் சண்டை போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அதில் இவங்க போராடக்கூடிய இதிலேருந்து வந்த ஒரு சிவிலியனும் இருப்பார். ஆனால் அவர் போலீஸாக இருக்கார். போலீஸாக இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் இறந்து போகணுமாங்கிற கேள்வி இவருக்கு ஏற்படும். அதே மாதிரி என் உயிர், இப்போது உங்கள் உயிரும் என் உயிரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஈக்குவல், சமம் தான், ஓகேவா. உங்கள்கிட்ட காசு அதிகமாக இருக்குது, இல்லை வந்து உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விதமான ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்னோட உயிர் வந்து தாழ்ந்ததாக மாறாது அப்படிங்கிற கருத்தும் அந்த இடத்துல இருக்கும். ஸோ இவர் யோசிப்பார், என் ஒருத்தனை காப்பாற்றுறதுக்காக நீங்கள்லாம் என் உயிரை கொடுத்து வேணாலும் அவங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு இவர் சொல்லுவார். ஒரு கேரக்டர் சொல்லுவோம். ஸோ இவர் சொல்லுவார், நீங்கள்லாம் நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் இத்தனை நாள் நாங்கள் போராடணும், நீங்கள் சாகிறதுக்காக இல்லை, இப்போ தேவைப்படுறது நான் போயிட்டேன்னா நீங்கள் எல்லோரும் நிம்மதியாக இருக்கலாம். அந்த போலீஸ்காரங்களையும் சேர்த்து தான் சொல்கிறாரு, போலீஸ்காரங்களும் உயிர் இழக்காமல் இருக்கலாம், புரியுதா. ஸோ கடைசியாக அந்த கேரக்டர், அதாவது நக்சலைட்டாக கிட்டத்தட்ட நக்சலைட்னு சொல்கிறத விட மாவோயிஸ்ட்னு சொல்லணும். ஏன்னா நக்சலைட் வந்து அங்கே அந்த வெஸ்ட் பெங்காலில் இருக்க நக்சல்ங்கிற ஒரு கிராமம், அங்கேருந்து இதான எல்லா ஸ்ப்ரெட் அவுட் ஆன ஒரு தீம். பட் அதோட பேசிக்கான தீம் வந்து மாவோயிசம், ஓகேவா. நக்சலிசம், மாவோயிசம் மாதிரி மாவோயிஸ்ட் அப்படிங்கிற அந்த விஷயம். இதை பற்றின ஃபுல் நாலேஜ் எனக்குமே இல்லை, நான் கொஞ்சம் தான் இதை பற்றி படித்தேன்.
ஆனால் ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இந்த கொள்கைகளில் இருக்கிற இவர் கடைசியாக வெள்ளக்குடி காட்டுறதுக்கு முன்னாடி சொல்கிற விஷயம், இதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய போராட்டம் நம்ம பண்ணுற போராட்டமாக இருக்கக்கூடாது, மக்கள் அவங்களுக்காக அவங்களே போராடக்கூடிய விஷயங்களை நம்ம ஊக்குவிக்கணும். அது வந்து அவங்க ஓட்டு போடுறதா கூட இருக்கலாம். உங்களுக்கான விஷயத்த நீங்கள் பெறதுக்கான வழி இந்த மாதிரி ஆயுதத்தை எடுத்துகிட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் அப்படி உங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத சிந்திச்சு மக்கள் ஓட்டு போடுறத அந்த நிலைமையை வந்து கொண்டு வர்ற ஒரு இயக்கமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அது நல்லாயிருக்கும். கடைசியாக அந்த போலீஸ்காரன் வந்து யார், கதிரேசன்கிற கேரக்டர், அதாவது சூரி பண்ண கேரக்டர், கொண்டு போய் அந்த காரை நிறுத்திட்டு இறங்கி போகும்போது மிக்ஸ்டான எமோஷன்ஸ் இருக்கும். நிறைய சின்ன 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 டயலாக்ஸு. இப்போது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான, அதாவது நீங்கள் பொதுப்படையாக சொல்கிறது அந்த நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான படமாக இதை எடுக்கணும்னா இது ஒரு சீரியஸாக தான் எடுக்கணும். ஏன்னா அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு டயலாக், பெருமாள் வாத்தியாரை கொண்டுருவாங்க, சுட்டுருவாங்க, ஓகேவா, சரண்டருக்கு வந்தவரை சுட்டுருவாங்க, சுட்டுட்டு சுட சொல்லுவாங்க. இவர் குமரேசன் அப்புறம் பின்னாடி இந்த ஒரு எஸ்ஐன்னு நினைக்கிறேன் அந்த போஸ்டிங்கில் அவர் மட்டும் சுட மாட்டாங்க, இவங்க 2 பேர் சுட மாட்டாங்க, பாலு வரைக்கும் அந்த இன்னொரு கேரக்டர் இன்னொரு மெயினான பிசி அவர் வரைக்கும் சுட்டுருவாங்க. தூக்கி ஜீப்பில் போட்டாச்சு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் ஏதாச்சும் பண்ணி தாயா எப்படி சொல்கிறது மேலே வர முடியுங்கிற மாதிரி அவர் ஏதோ சொல்லிடுவார். அதாவது எப்படின்னா சுட்டுருப்பார்ல அவர் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, இந்த மாதிரி இவ்வளோ நாள் போராடி இதெல்லாம் இவங்க கொண்டு வரது நம்மளா இருப்போம், இதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து பேரெல்லாம் வாங்கிட்டு போயிடுவார். இப்போது இவரை சுட்டுட்டேன்ல, இப்போ பெருமாள்ங்கிற பேர் வந்து ஹிஸ்ட்ரியில் எங்கே வந்தாலும் அவரை சுட்டது நான் தான் அப்படிங்கிற பேரும் வரும். இனிமேல் எவனும் என்னை உதாசீனப்படுத்த முடியாது. எப்படி சொல்கிறது, தனக்கான ரெகக்னிஷன் கிடைக்கிறதுக்காக அவர் பண்ண அந்த விஷயம். இது சொன்ன உடனே இந்த நம்ம மேலே வரணும்னு நினச்சி நல்லபடியாக இருந்து மேலே வரணும்னு நினச்சோம்னா கூட நம்ம இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்த பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு இவர் சொல்லும்போது, அந்த எஸ்ஐ சுடாமல் இருப்பார்ல, அவர் சொல்லுவார், எல்லாரும் பொதுப்படையாக சொல்லாதீங்க, நானும் கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தேன், சரண்டருக்கு வந்தவரால் கன் பாயிண்டில் நிற்க வச்சு சுட்டிருக்கீங்க, ஓகேவா, முன்னாடி நிற்க வச்சு சுட்டிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறது, நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னோடனே இவர் சொல்லுவார், இத்தனை போலீஸ்காரங்க செத்துருக்காங்க, இத்தனை விஷயம் நடந்திருக்கு, அப்போல்லாம் உனக்கு அவ்வளோ வருத்தமாக இல்லை, இவரை சுட்டதும் உனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது, அது ஏதோ தியாகியை கொண்ட மாதிரி இது பண்ணுற அப்படின்னோடனே இது தப்பு இல்லையா அப்படின்னோடனே, கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தால் ஒருத்தன், ஓகேவா, அவனை நம்ம கொண்டுட்டோம், அவனால் நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு, அவனை நம்ம கொண்டுட்டோம், அவ்வளோதான், இதில் பாவ பண்ணி பார்க்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே அந்த டைலாக் ஒன்று வரும். அப்போது வந்து இவர் கேட்பார், உங்களுக்கு பின்னாடி ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான்ல, சொந்த டீமுக்குள்ள, அதாவது அந்த போலீஸ்காரனையே சுட்ட ஒரு போலீஸ்காரன் அவனை மட்டும் விசாரணைக்கு கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க, 2 பேரையோ என்னமோ கொண்டிருப்பான் அவன், ஆக்சுவலி 3 பேர், அந்த ஃபஸ்ட்டு ஒரு டிரைவரையும் ஃபஸ்ட் போர்ட்டில் ஒருத்தரை கொள்றதோடு சேர்த்து 3 பேர், ஒன்று அப்புறம் அந்த 2வதாக வாத்தியார் தப்பிச்சு போகும்போது ஒரு ஆள், அப்புறம் கடைசியாக சுட்டு முகம் செதஞ்சு போயிடும், அவர் 3 பேரை கொண்டிருப்பான். அவனையும் இவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறீங்க, ஏன் இவன் அவனோட நிலைங்கிறதுக்காகவா இவரை மட்டும் கொள்றீங்க அப்படின்னோடனே சப்போர்ட் பண்ணி பேசாதுன்னு இறக்கி விட்டு போயிடுவாங்க. அந்த அப்புறம் இதில் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ஆன்லைனில் நான் பார்த்ததில் அது கமெண்டிங்காக இருந்தது வந்து அந்த தோழருங்கிற வார்த்தை நிறையா பேர் வந்து எப்படி சொல்கிறது மீன் கிரியேட் பண்ணுறதுக்காக சும்மா அப்படி போகும்போது, இப்போ இந்த கங்குவா படம் பார்த்துட்டு பைக்கில் போகும்போது கங்குவான்னு கத்திட்டே வந்துட்டு இருப்பாங்க, எப்படி சொல்கிறது படம் ஃபுல்லாக கத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து ரெப்ளிகா பண்ணுறதுக்காக அதை வந்து ஒரு ரீல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, அது கொஞ்சம் ட்ரெண்டும் ஆச்சு. அதே மாதிரி விடுதலை படம் பார்த்துட்டு தோழர்னு பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி படம் ஃபுல்லாக தோழர்ன்ட்டு இருக்காங்க. ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, அந்த தோழருங்கிற பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. ஏன்னா இப்போது மிலிட்ரியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு என்ன அந்த ஸ்ட்ரக்சராக வேணால் இருக்கட்டும், ஓகேவா, அந்த ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு ஒரு கிரேட் மேலே இருக்கிற ஆஃபீஸராக இருந்தாலும் அவர் என்ன சொன்னாலும் நீங்கள் கிட்டத்தட்ட செய்யணும், நீங்கள் கேள்வியாக கேட்கக்கூடாது, செய்யணும். முதல்ல ஒபே த ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ரூல் ஆஃப் மிலிட்டரியாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஹையரார்க்கியில் இருக்கிற ஒரு விஷயத்தில் ஒபே த ஆர்டர்ஸ். உங்களுக்கு தனியான சிந்தனையோ இல்லை வந்து தனியாக நீங்கள் இதை பண்ணலாமா வேணாமா அந்த முடிவெடுக்கிறதுக்கான இதெல்லாம் நிலையெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது.
உங்களுக்கு ஒரு ஆர்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா யூ ஹேவ் டு எக்ஸிக்யூட் இட், அவ்வளோதான். நீ அதை பற்றி பெருசாலாம் யோசிக்காது, சொன்ன நீ செய். இது ஒரு பெரிய தனியான ஒரு பெரிய டாப்பிக்கே போகும். அந்த ஒரு ஃபிலிம் ஒன்று இருக்குது, பாத் ஆஃப் க்ளோரி அப்படின்னு சொல்லிட்டு, பாத் ஆஃப் க்ளோரி, ஓகேவா? ரொம்ப பழைய படம். பட் அந்த படத்தில் சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப சிம்பிள். அந்த க்ளோரி அப்படிங்கிற விஷயத்தை அடையிறதுக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்கங்கிற மாதிரி கிட்டத்தட்ட இன்றைக்கு கிட்டத்தட்ட அந்த படம் எடுத்தே ஒரு 100 வருஷம் கிட்ட ஆக போகுது. இன்னுமே அதே நிலையில் தான் இருக்குது அந்த ஹைரார்கி எல்லாமே. இந்த ஹைரார்கியை உடைக்கிற விஷயம் தான் அந்த தோழருங்கிற விஷயம். ஏன்னா தோழருங்கிற விஷயம் ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் பேசுகிற விஷயம் இல்லை, உலகம் முழுக்க. உடனே தோழருங்கிறது ஒரு தமிழ் வார்த்தை, அது எப்படி உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணும் அப்படி இல்லை. அந்த மீனிங்காக தான் நான் சொல்கிறேன், வார்த்தையை சொல்லலை. தோழருங்கிற வார்த்தை இங்கிலீஷில் காம்ரேட். அதாவது ஒரு போராட்டத்தை களத்திலையோ இல்லை ஒரு போராட்டத்திலையோ உங்களுக்கு ஒரு நண்பனை போல் கூட இருக்கிற எல்லாருமே காம்ரேட்ஸ் தான், அதாவது தோழர்கள். பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை என்ன விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கு தோள் கொடுக்குறவன் தோழன், ஓகேவா? நண்பன் இல்லை, நண்பன்கிறவன் வேற ஒரு விஷயம், ஓகேவா? இது தோழன் அப்படிங்கிற ஒரு தோழமைக்காக. அந்த படம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யாரும் ரொம்ப வயசான ஆளும் இருப்பார், ரொம்ப எப்படி சொல்கிறது யங்கான ஒருத்தரும் இருப்பார். யாரும் யாரையும் ஐயானோ இல்லை எப்படி சொல்கிறது பெரிய இது பண்ணி இப்போ ஒரு இந்த போலீஸ் ஹைரார்கியில் பாருங்கள், கீழே பிசியாக இருக்க ஒருத்தர் அவருக்கு மேலே இருக்கிற ஒருத்தரை ஐயான்னு தான் கூப்பிடுவார், இல்லை சார்னு கூப்பிடுவார். இந்த லெவலில் இருக்கிறவர் அதுக்கு மேலே இருக்கிறவர் ஐயானோ சார்னோ தான் கூப்பிடுவார். இந்த லெவலில் இருக்கிறவர் இவரை ஐயானோ சார்னோ தான் கூப்பிடுவார். இவருக்கு கீழே இருக்க இவர் சார்லாம் கூப்பிட மாட்டார். புரியுதா? ஒரு கிரேட் கீழே இருந்தாலே சார்லாம் கூப்பிட மாட்டார். யோ வாயா, யோ போயா, பேர் சொல்லி கூப்பிடுறது, இப்படி தான் இருக்கும். இந்த ஹைரார்கியே உனக்கு மேலே நான் இருக்கேன், எனக்கு மேலே அவன் இருக்கான் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்லேயே தான் இருக்கும், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த தோழருங்கிற வேர்டு இதில் கட்சியோட தலைவனாக ஒருத்தர் இருப்பார், விஜய் சேதுபதி இருப்பார். கட்சியோட கடைசி தொண்டனா ஒருத்தர் இருப்பார். இவரை அதாவது விஜய் சேதுபதிங்கிறத பெருமாள் அப்படிங்கிற அந்த கேரக்டரை இந்த கடைசி தொண்டனா இருக்கிறவரும் தோழர் தான் கூப்பிடும். அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவரும் கீழே இருக்கிற தொண்டனையும் தோழர் தான் கூப்பிடும். ஸோ இந்த ஹைரார்கியை உடைக்கிறது, புரியுதா? கீழே இருக்கிறவன் மேலே இருக்கிறவனை பார்த்து ஐயான்னு சொல்கிறத கட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். தோழர்னு கூப்பிடுறது ஒரு சமத்துவத்தை வலியுறுத்துறதுக்கான ஒரு விஷயம். இது அதான் நான் சொன்ன மாதிரி, இது இங்கே தானே இல்லை, உலகம் ஃபுல்லாக. உலகத்தின் மிகச்சிறந்த போராளிகள் ஒருவர் அப்படின்னு சொல்லப்படுற போராளினாலே அவர் தான் அப்படிங்கிற அளவுக்கான பேர் வாங்கின ஒருத்தர் இருக்கார், சே குவேரா, ஓகேவா? அந்த பேரில் இருக்க சே இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேங்கிற விஷயம் ஆக்சுவலாக அவரோட பேர் கிடையாது. அவரோட ஆக்சுவல் நேம் எர்னாஸ்டோ குவேராலிஸ் டி லா சர்னா. ஆனால் எர்னாஸ்டோ அப்படிங்கிற அவரோட பேரை எடுத்து எர்னாஸ்டோ குவேரா, ஓகேவா? அது செகண்ட் நேம் வரும், எர்னாஸ்டோ குவேரா, ஓகேவா? அந்த குவேராவில் இருக்க குவேராவும் சே அப்படிங்கிறது தோழர் அப்படின்னு குறிக்கக்கூடிய அந்த இது, ஓகேவா? அந்த ஊரில் எங்கள் கியூபால, ஓகேவா? அவர் அர்ஜென்டினாக்காரரு, ஆனால் கியூபாவில் தான் அவர் போராட்டம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ கியூபாவில் சே அப்படின்னா தோழர் அப்படின்னு அர்த்தம். சேங்கிற பேரில் தான் ஒருத்தங்க இன்னொருத்தங்க அழைச்சி கூப்பிட்டுப்பாங்க. ஸோ சே குவேரா, ஓகேவா? தோழர் குவேரா அப்படிங்கிறது தான் அந்த இது. அதான் உலகத்தின் மிகப்பெரிய போராளிகள் எல்லாமே இந்த பேரை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது மார்க்சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், ஒரு எழுத்தாளர், ஒரு பொலிட்டீஷியன், அவர் நிறைய கருத்துக்களை எப்படி சொல்கிறது வரைமுறைப்படுத்தியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே அந்த கருத்துக்கள் நிறைய ரெஃபரன்சஸ். படம் ரொம்ப சின்ன கதை இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கதை ரொம்ப பெருசு, நிறைய இடத்துல நடக்குது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறக்கே ஒரு டைம் வேணும். அவங்க கட் பண்ணியிருக்கிற விதமே எப்படியாச்சும் இதை ஒரு சின்ன இடத்துக்குள்ள கம்ப்ரெஸ் பண்ணிடணுங்கிறக்காக. ஸோ ஒரு பெரிய விஷயத்த சொல்லும்போது உங்களால், இப்போ நானே ஒரு சப்பையான ஒரு விஷயத்தான் சொல்ல வரேன், ஆனால் என்னால் இதுன்னு சொல்லி அதை முடிக்க முடியல. ஏன்னா அது அப்படி சொல்கிறதுக்கான விஷயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேபி இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், ஆனால் நான் சொல்லணும்னு நினச்ச எல்லாத்தையும் இதில் சொன்னாலும் கூட எனக்கு தெரியல. அந்தளவுக்கு டைம் நிறையா தேவைப்படுற விஷயம். பட் ஃபோக்கஸ்ட் ஆன் நான் சொல்லணும்னு நினச்ச 2-3 கருத்துக்கள். அதாவது தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களை தான் மீன் பண்ணுற மாதிரி இந்த டைலாக் இருக்குது அப்படி. அந்த டைலாக் மீன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்படிப்பட்ட தலைவர் எப்படி சொல்கிறது,
வலிமையான கருத்து இல்லாத தலைவர்களாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை, எங்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்களோட கருத்துக்கள் வந்து சரியானதாக தான் படுது, கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரசிகர்கள் இல்லை, நீங்கள் தொண்டர்களாக தான் இருக்கீங்க. இப்போது உங்கள் தலைவர்கள் மேபி ஒரு எக்ஸ்டென்ட்டில் அவங்க வேறு இந்த கொள்கைகளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா கூட அதை நீங்கள் தொடர்கிற அளவுக்கு கேப்பபிளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணணும். தலைவர்கள் இல்லாமல் உங்களால் செயல்பட முடியாதுன்னா நீங்கள் வெறும் ரசிகர்கள் தான். தலைவர்கள் இல்லை, எங்களுக்கு கொள்கைகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி உங்களால் செயல்பட முடிஞ்சதுன்னா நீங்களும் தொண்டர்களாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் அந்த ஒரு விஷயம். இந்த 2-3 விஷயம் தான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஃப்யூச்சரில் இதிலேருந்து ஏதாச்சும் குவரிஸ் இல்லை ஏதோ ஒரு கேள்வியோ இல்லை வந்து இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான். அண்ட் இது வந்து சொல்லணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த விஷயங்களை வந்து சொல்லாமலே அப்படியே டைமை தள்ளிகிட்டே போயிட்டோம். இனிமேல் சொல்லணும்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும் அப்லோட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு தாட் அதுக்காக.